உங்கள் ரெகபோத் நேரத்தின் வாயிலாக தொலைக்காட்சியின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தையின் மூலயமாய் நீங்கள் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நான் முழு நிச்சயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசம் மிக மிக முக்கியமானது. இந்த விசுவாசம் என்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. அதனால தான் சபையாரை பார்த்து போதகர்களும் மற்ற இனத்தார்கள் சொல்ல, நீங்கள் விசுவாசிகளா என்று கேட்பார்கள். நீங்கள் விசுவாசிகள் என்று போதகர்கள் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை. எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசம் வேண்டும். தேவன் எனக்கு அதை செய்வார் சொல்லியிருக்கிறார், இந்த வார்த்தை இந்த நிறைவேறும், இந்த வார்த்தை என்னை கைவிடாது, இந்த வார்த்தை என்னை மெதுவாக நேர்த்தியாக நடத்தும் என்பதிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை தோன்ற முடியாத அளவுக்கு, அளவிட முடியாத அளவுக்கு நாம் தேவன் மேலே அதிகமான விசுவாசம் வைக்க வேண்டும். இது நடக்காது என்று மருத்துவர் சொல்லும் போது விசுவாசிக்க வேண்டும். இது முடியாது என்று மனுஷர் சொல்லும் போது விசுவாசிக்க வேண்டும். இனி இவர்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது சொல்லும் பொழுது அப்பொழுது விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் விசுவாசம் அப்படியாப்பட்டது. அந்த விசுவாசத்தின் பேரிலே நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருப்பீங்க சொன்னால் அந்த விசுவாசம் உங்களை உயிர்ப்பிக்கும், அந்த விசுவாசம் உங்களை நடத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து யாரெல்லாம் தேவனிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை ஒரு 5 நபர்களை உங்களோடு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விசுவாசத்தின் நபர், விசுவாச தகப்பனாக ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம் வைக்கிறது எப்படின்னா, முடியாத நேரங்களிலே, நடக்காத சூழ்நிலையிலே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலையிலே நாம் விசுவாசிக்கணும். ஆபிரகாமுடைய வயது 100 நெருங்கிவிட்டது. எல்லா மனுஷரும் இனி அவனுக்கு இது கிடைக்காது, இது நடக்காது என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வானத்தின் நட்சத்திரத்தை காண்பித்து, அங்கிருக்கிற எல்லா நட்சத்திர பார்த்து இது என்ன முடியுமா, உன்னால பார்த்து என்ன முடிந்தால் என்ன என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்து தேவன் கூப்பிட்டு சொல்லுகிறார். உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் என்னால் என்ன முடியாது ஆண்டவரே, இது எப்படி என்ன முடியும் என்று சொல்லி அவன் நினைக்கும் பொழுது, நீ இதை பார்க்கும் பொழுது எப்படி தோணுது, ஐயோ இது நிறைய நட்சத்திரமா இருக்குது, இது என்னவே முடியாது, பெருகி இருக்கிறது, இந்த நட்சத்திரம் எண்ணணும் என்று சொன்னால் அது ரொம்ப நேரம் ஆகும் என்று கூட அவன் சொல்லியிருப்பான். ஆகவே தான் ஆண்டவர் இப்படியாக ஒரு சந்ததி யாராலும் எண்ணி முடியாதபடிக்கு, யாராலும் எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு அது மிகவும் பெரிதாக பெருகும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். தேவனை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக இருந்தது. தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவன் சரீரம் செத்து போனதாக இருந்தது, சாராளுடைய சரீரம் செத்து போனதாக இருந்தது. ஆனால் ஆண்டவரை அவன் விசுவாசித்தபடினால், ஆண்டவரை அவன் நம்பினபடினால், ஆண்டவர் மேலே ஒரு பலத்த நம்பிக்கை அவன் வைத்தபடினால், ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதிலே அவர் மிக கவனமாக இருந்தார். ஆபிரகாம் விசுவாசம் எப்படின்னா, எல்லா விதத்திலும் அவனுக்கு நெருக்கடிகள், எல்லா பக்கத்திலும் அவன் நெருக்கடிகள் தான். இனி அவனுக்கு அவனுடைய சந்ததி வழியாக அவனுக்கு பிள்ளை இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுகிற நெருக்கடி தான். ஆனால் ஆண்டவர் வானத்தை பார்த்து இந்த நட்சத்திரத்தை காண்பித்து சொல்லும் பொழுது அதை எவ்வளவாய் மனசை நம்பினானோ அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாக ஆண்டவருடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும், ஆபிரகாமுடைய சந்ததி யாராலும் எண்ண முடியாதபடிக்கு ஆபிரகாம் சந்ததி பூமியிலே திரளாய் பெறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற, விசுவாசத்தோடு காத்திருக்கிற, விசுவாசத்தின் மேல் மிகுந்த கவனமாக இருக்கிற அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் யாவருக்கும் சொல்கிறது, நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசம் மிக மிக முக்கியமானது. என் அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ என்னுடைய மருத்துவமனைக்கு போனேன், அந்த மருத்துவமனையில் எனக்கு இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டார்கள், என் மனைவிக்கு இனி பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிவிட்டார்கள் நம்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி உங்க நம்ப வைத்து அனுப்பினவருக்கு முன்பதாய் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து உங்கள் விசுவாசம் பெருகும்படியாக தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவரால் முடியும். அவருக்கு லேசான காரியம்.
ஆபிரகாமுக்கு 99 வயதிலும் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து சாராளுடைய கர்ப்பத்தை ஆபிரகாம் பார்க்கும்படி தேவன் செய்வார் என்று சொன்னால் உங்களுக்கு செய்ய வர மாட்டாரா? அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. அவர் அதிசயங்களை செய்கிறவர். நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற இந்த செய்தி கேட்கும் பொழுதே உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். தேவன் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க பண்ணுவார். இதெல்லாம் உங்கள் பகுதியிலே இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இன்று இருக்கு என்று சொல்லி உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் விசுவாசிகள் இந்த வார்த்தையின்படி ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன் என்ற விசுவாசிகள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். இன்று முதல் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், சந்தேகமில்லை. ஆபிரகாமுக்கு செய்ததை பார்க்கல உங்களுக்கு அதிகமாய் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவது ஒரு நபரை பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படியா இருந்தது என்று பார்த்தால் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாக தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன், உன்னை இந்த நகரத்தையும் அசரிய ராஜாவாகிய கைக்கு தப்பிவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். இந்த எசேக்கியா ராஜா யார்? எசேக்கியா ராஜாவுக்கு பெரிய கொடிய வியாதி வந்து விட்டது. அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அந்த மரணம் அவனை பயத்திலே அவனை அழுத்து கொண்ட நேரத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா பார்த்து சொல்கிறான், உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்திக்கொள், உன் வீட்டையெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கொள், ஏனென்றால் நீ மறிக்கப் போகிறாய் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லிவிட்டான். உடனே ராஜாவுக்கு ஒரே கலக்கம், அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. தீர்க்கதரிசி சொன்னால் அது நடந்துவிடும் என்று சொல்லி அவன் பயந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு பிரியமானது நலமானது நான் செய்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுக்கு உண்மையாக இருந்த காரியத்தை அவன் எடுத்து சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தீர்க்கதரிசி ஏசாயா அவன் திரும்பி வந்து ராஜாவை பார்த்து சொல்கிற வார்த்தை, உன் விண்ணப்பத்தை சத்தை அவர் கர்த்தர் கேட்டுட்டார், அதனால் நீ பயப்பட வேண்டாம், ஆண்டவர் உனக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரன்றார், இன்னும் 15 வருஷம் நீ பூமியில் என்ன எக்ஸ்ட்ரா இருப்ப, அதிகபட்சமாக நீ 15 வருஷம் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசி வாயிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறார், இந்த எசேக்கியா ராஜாவுடைய பெரிய கொடுமையான மரண வியாதி அவனை பிடித்து கொண்டு அவனுடைய ராஜ்ய பாரத்திலே அவன் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அவன் விசுவாசம் ஒன்று என்றது, எனக்கு இந்த வியாதியாக இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்ட விஷயம், நான் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படிலாம் இருந்தேன் என்பதை கர்த்தருடைய பார்வைக்கு தெரியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அதை கேட்டார். அதை கர்த்தர் கேட்ட உடனே அந்த எசேக்கியா ராஜா விடவில்லை. உடனே அவனுடைய நாட்களிலே 15 வருஷம் அவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட்டி கொடுத்து அவன் லைஃபை ஆண்டவர் பிரகாசமாக வைத்தார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை ராஜபாரியத்தில் ஏறும் வரம் அந்த எசேக்கியா ராஜா மரிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நீங்கள் பெரிய கொடிய வியாதியில் இருக்கலாம், ஒரு பயங்கரமான வியாதி உங்களை ஆட்கொண்டு இனி மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிறீர்கள். டாக்டர்ஸ் உங்கள் டைம் கொடுத்துருக்கலாம், நேரம் கொடுத்துருக்கலாம், ஒருவேளை இந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் மருத்துவரை சொல்லிட்டு உங்களை பார்த்து அந்த வியாதிக்காக பேர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியா ராஜா செய்த அதே அற்புதத்தை உங்களுக்கு செய்யும்படி, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணும்படி, உங்கள் சந்ததியினுடைய நன்மைகளை காணும்படிக்கு உங்கள் லைஃப்பை ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி வருஷங்களை அதிகப்படுத்தி இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஆகவே உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கணும். எசேக்கியாவுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருந்த, ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்வார், ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கேன், அவர் என்னுடைய ராஜ்ய பாரத்தை குறித்து யோசிப்பார், நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருந்தது அவர் நினைவு கூறுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணினான். அதை பண்ணின உடனே ஆண்டவராய் கர்த்தர் அவனை கைவிடவில்லை, மறுபடியும் கர்த்தர் அவனை உயிர்ப்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் மாறப்போகிறது, உங்களுடைய சரீரத்திற்கு உபத்திரங்கள் மாறப்போகிறது, உங்கள் வியாதிகள் நீங்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் தீர்க்காயுசாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தீர்க்காயுசாய் இருப்பீர்கள். மரணம் உங்களை மேற்கொள்வதில்லை, கர்த்தருடைய கரம் உங்களை சுகமாக்க போகிறது. ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கொடுத்த அதே ஆயுசின் வருஷங்களை உங்களுக்கும் பெருக செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். மூன்றாவது ஒரு நபரை பார்க்க போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி நான் பார்க்க போகிறோம். தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17-18 இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைகளுக்கும் ராஜாவினே உம்முடைய கைக்கும்
விலக்கி விடுவிப்பார். விளக்கமற்று போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிவிக்க கடவுது என்றார்கள். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு நல்ல ஒரு ஞானி, நல்ல படித்தவர்கள், நல்ல கல்வியிலே சிறந்தவர்கள். ஆனால் கர்த்தருக்காக வைராகியமாக இருக்கிற ஒரு நபர்கள் 3 பேரும் ஒரு வாலிப வயது உடையவர்கள். இவர்கள் ராஜா உண்டு பண்ணின ஒரு சிலையை வணங்க சொல்லி இவர்களை தொந்தரவு பண்ணுறாங்க, இவங்களை பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த சிலையை நீ வணங்கினாதான் இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியும், இந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியும், உங்களுக்கு சகல வசதிகளை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த மந்திரிமார்கள் ராஜாவுடைய கட்டளைக்காக இந்த ராஜா உண்டு பண்ண சிலையை வணங்க சொல்லி உபத்திரப்படுத்துகிறார்கள். ஆனால் இவருடைய விசுவாசம் என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை எல்லாத்துக்கும் தப்பிக்க வல்லவர், ஆனாலும் இப்போ ஒருவேளை நாங்கள் அக்னியிலே போய் விழுந்தாலும் எங்களை தப்பி வைக்காமல் எங்களை விட்டுட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவங்க விசுவாசம் உறுதியாக இருந்தது. ஒருவேளை ஆண்டவர்களை பரீட்சை பார்க்கிற ஒரு காரியம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மளுக்கு டெஸ்டிங்காக இருக்கும், ஒரு டாஸ்க் இருக்கும். இந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்படி இருக்கிறோன்ற ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்குள்ள இந்த 3 பேரும் மாட்டிக்கொண்டாங்க. ஆனால் அந்த மாட்டிக்கொண்ட 3 பேரும் ஒரு தெளிவாக இருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் நாங்கள் பொற்சிலையை வணங்க மாட்டோம். எங்களை ஒருவேளை அக்னி சூளையில் நீங்கள் போடும் பொழுது நாங்கள் எரிந்து சாம்பலாய் போகிறதுக்கு ஏதுவாக இருந்தாலும், நீங்கள் சொல்லுகிற அக்னி சூழலை எங்களை போடும் பொழுது ஒருவேளை எங்களை விடுவிக்கிறது யாரும் வரலாலும் பரவாயில்ல, நீர் உண்டு பண்ணின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ரொம்ப ஒரு உறுதியான ஒரு விசுவாசம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் சர்வ வல்லவர், எல்லா இடங்களும் கண்கள் உலாவிக் கொண்டு நல்லோரும் தீயோரும் பார்க்க பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள். அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் நிச்சயமாய் பார்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. அதே சமயத்தில் இந்த ராஜாவுக்கு முன்பதாக ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தினுடைய வாயின் வார்த்தைகளை தேவன் அறிவார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு கூட விசுவாசோடு சொல்றாங்க, எங்களுக்கு விடுதலை கிடைக்காமல் போனாலும் நாங்கள் பொற்சிலையை வணங்க மாட்டோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மரணமே நேர்ந்தாலும் விசுவாசத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய உறுதியான அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான விசுவாசம் பாருங்க, இவர்கள் வணங்கவில்லை. இவர்கள் அந்த பொற்சிலை வணங்காமல் போனதுனாலே இவர்களை அக்னி சூளையிலே போட்டு விடுகிறார்கள். அது இன்னும் 7 மடங்கு அதிகப்படுத்தி அந்த அக்னியிலே அவர்களை அவிழ்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வெந்து கொண்டிருக்கிற நிலையிலே 3 பேர் உள்ள இருக்க 4வது நபராக கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவன் உள்ளே உலாவி அவர்கள் வெளியே கொண்டு வரும் பொழுது எல்லாரும் ஏற்று பார்க்கிறாங்க, எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் முடி கருகின வாசனை கூட வரவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. விசுவாசம் மிகப்பெரியது. நீங்கள் எவ்வளவாய் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவாய் அற்புதம் நடக்கும். உங்கள் விசுவாசம் 10% அந்த 10% தான் அற்புதம் நடக்கும். உங்கள் விசுவாசம் 100% 100% விசுவாசம் நீங்கள் வைப்பீங்க என்று சொன்னால் 100% கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கணும். விசுவாசம் என்பது ஒரு பெரிய வரன். அந்த விசுவாசம் என்பது அந்த வரன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த கிஃப்ட் நம்மக்கிட்ட ஆப்ரேட் ஆகிடுச்சுன்னா, இந்த உலகத்தில் மனுஷர்கள் சொல்கிற காரியங்கள், உலக பிரகாரமாக பேசுகிற காரியங்கள் நம்முடைய செவிகளுக்கு வராது. அது விசுவாசத்தின்படியே நம்ம நடத்தும். ஏன்னா நம்மெல்லாம் விசுவாசிகள். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக்குடைய ஆபேத்நேகோவை ஆண்டவர் விடுவித்தது போல, ஆண்டவர் உலாவி வந்தது போல, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நெருக்கடிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை நாளை தினத்தில் ஒரு பெரிய உபத்திரத்தை நீங்கள் சந்திக்க போகலாம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு கோர்ட்லேருந்து ஒரு பேப்பர் வரலாம். ஒருவேளை அந்த பேப்பர் வரும் என்ற பயத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை எழுப்பி நிற்கலாம். உங்கள் விசுவாசம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட விசுவாசம் எப்படி? எங்களை தப்பிவிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பொற்சிலையை வணங்க முடியும். இதற்காக நாங்கள் எந்த மனுஷனும் எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய பொருளாதாரத்துக்காக, எங்கள் பிரச்சனைக்காக எந்த மனுஷனும் தேடி நாங்கள் உதவி கேட்டு போக மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு செய்யாமல் போனாலும் நாங்கள் ஆண்டவரை தான் ஆராதிப்போம் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் ஒருபொழுது உங்களை விட்டு விடவே மாட்டார். நிச்சயமாக ஏற்ற நேரம், ஏற்ற சமயத்தில் எப்போ உங்களுக்கு அற்புதம் செய்யணுமோ அப்போ அற்புதம் செய்யும் பொழுது உங்கள் மேலே ஒரு கருகலான ஸ்மெல்லும் வராது, அந்த ஒரு தூசியும் இருக்காது, ஒரு தீக்கான அடையாளமும் இருக்காது. அது எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தோடு கூட உங்களை ஆண்டவருடைய விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களை அப்படியாய் நடத்தும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் முதலாவது சொன்னேன், ஆபிரகாமுடைய விசுவாசம், அவன் பிள்ளை பெறவே முடியாது, ஆனால் கர்த்தர் காண்பித்த அந்த நட்சத்திரத்தை பார்த்து விசுவாசித்தான். கர்த்தர் அவனை அப்படியாய் பெருகப்படுகிறார். எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசம் தன் ராஜ்யபாரத்தில் உண்மையாக இருந்தான். ஆண்டவர் நினைவு கூர்ந்து மறுபடியும் அவனை தீர்க்காய்ச்சை கொடுத்து அவன் பூமியிலே வாழ்ந்தது ஒரு சந்ததியை பெற்றெடுத்து அந்த சந்ததி ராஜாவாக வரும் வரைக்கும்
அவன் தேவனுடைய சமூகத்திலே உயிரோடு இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி தான் செய்தார். உங்கள் விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். அநேக நேரங்களில் நெருக்கடமான சூழ்நிலைகள் பாதையை நான் கடந்து போவது உண்டு. ஊழியத்தின் வழியாக அநேக இக்கட்டுகள், சாதாரணமான அநேக இக்கட்டுகள் கடந்து போயிருக்கிறேன். நிறைய நேரங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவரையன்றி எனக்கு வேறு தீங்கு வரும் என்று சொன்னால் ஒன்றுமே இருக்காது. அவரன்றி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவர் இருக்கும்போது பிரச்சனையும் வராது. எனக்கு அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் பார்த்துக்கலாம். அவரை மிஞ்சி என் தலையில் இருக்க முடி கீழே விழாது. அவர் எல்லாத்தையும் எண்ணி இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசத்தில் நான் உறுதியாக தரித்திருப்பேன். அநேக நேரங்களில் என்னுடைய வீட்டில் கூட சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, எப்படி தானே இருக்கிற என்றால் சொல்வார்கள். ஆனால் நான் சொல்வேன், என் நம்பிக்கையும் என் விசுவாசம் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அவரை நம்புகிறவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜபாவி உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த ஜபாவி உள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதித்தது. ஆகவே அவர் நடுவில் நான்காவது நபராக தேவன் உலாவி வந்து அவரை விடுவித்ததை பார்க்க முடியும். நான்காவது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நபரை பார்க்க போறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரியை பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:10-11 வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவனீர் உம்முடைய அடியன் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியனை மறவாமல் நிலைத்தரு. உமது அடியலுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி தன் இருதயத்தை கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று அவன் சொன்னான். இந்த வேதத்தில் வாசிக்கும் போது அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது, அன்னாளுக்கு எப்பொழுது ஒரு நெருக்கடி இருந்தது. அவளுக்கு மிகுந்த ரொம்ப வருஷமாய் பிள்ளை பாக்கியம் இல்லை. வேதம் சக்காலத்தையாக பெண்ணினாளுக்கு 10 பிள்ளைகள் உண்டு. அன்னாளுடைய வாழ்க்கையில இந்த பிள்ளை இல்லை என்றதை விட சக்காலத்தை கொடுக்கிற பெண்ணினால் கொடுக்கிற மிகப்பெரிய கடினமான வார்த்தைகள், நீ மலடி, உனக்கு இதெல்லாம் கிடைக்காது, உனக்கு வராது, இனிமேலே அவ்வளோதான், நாங்கள் எங்கள் 10 பிள்ளைங்க தான் உயர்ந்த ஸ்தானம், இந்த எல்கானுடைய சொத்தெல்லாம் அந்த 10 பிள்ளைகள் தான் வரும் என்று சொல்லி அவன் பயங்கரமாக அந்த அன்னாளை குறித்து व्यसனப்படுத்தை பார்க்க முடியும். ஆனால் அன்னாளுடைய மனதுக்குள்ளே எங்கே போனால் விண்ணப்பம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து அழுத அன்னாளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய மாற்றம் என்னன்னா, அன்னாளுடைய ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறார். அன்னாளுடைய ஜபத்தை பார்த்து அன்னாளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இதுவரைக்கும் இந்த 10 பிள்ளைகள் இந்த பெண்ணினாளுக்கு கொடுத்த தேவன் எனக்கு ஒரு பிள்ளையும் கொடுக்கல, ஆனால் இப்போ நான் போய் ஜெபம் பண்ணுறேன், இப்போ போய் நான் ஆண்டவரை வேண்ட போகிறேன், இன்னைக்கு என் உள்ளத்தில் பயங்கரமான பாரம் இருக்குது. ஏன்னா என்னுடைய கணவன் எல்கானா ரொம்ப தூரம் போயிருக்கான் பலி செலுத்தும்படி, அவன் வருவதற்குள்ளாக என்னை எப்படியாவது பண்ணிடுவா, இங்கிருந்தா நம்மளுக்கு பிரச்சனை என்று சொல்லி ஆலயத்தை நோக்கி அந்த அன்னாள் போகிறதை பார்க்க முடியும். ஆலயத்தை நோக்கி போன உடனே ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அவள் மனம் கசந்து தேவ பாதத்தில் அமர்ந்து அவள் தன்னுடைய இருதயத்துக்கு எல்லாவற்றையும் கொட்டி அழுது ஜெபிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனிடத்தில் பொறுத்தனம், ஆண்டவரே நீர் எனக்கு ஆண் பிள்ளை ஒன்று கொடுப்பேன்னு சொன்னால் அந்த பிள்ளை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளை உயிரோடு இருக்க நாளெல்லாம் சவரன் கத்தி, அதாவது அந்த பிள்ளை மேலே உலக பிரகாரமான விஷயங்களை நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு மிகுந்த பொருத்தனை பண்ணுகிறதை அங்கே பார்க்க முடியும். பண்ணினதுனால அன்னாள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அன்னாளுக்கு ஆண்டவர் சாமுவேல் என்ற ஒரு பிள்ளை, அதற்கு பிறகு அந்த சாமுவேலுக்கு பிறகு அன்னாளுக்கு மீதம் இன்னும் ஒரு 5 பிள்ளைகளை கொடுப்பதை பார்க்க, மொத்தம் 6 பிள்ளைகள் அன்னாளுக்கு பிறக்கிறதை பார்க்க முடியும். ஒரு பிள்ளைக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தால் ஆண்டவர் 6 பிள்ளைகளை கொடுத்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார். வேதத்திலே எல்கானுக்கும் பெண்ணினாளுக்கும் பிறந்த பிள்ளையுடைய பெயர்கள் பைபிளில் இல்லவே இல்லை. ஆனால் அன்னாளுக்கு பிறந்த பிள்ளையாகிய ஒரு சாமுவேலுடைய பேர் முதல் பிள்ளையாக சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒரு அத்தியாயத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்கள் விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் பெரிதாக உங்களை கர்த்தர் உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, இந்த சாமுவேல் யார் என்று சொன்னால் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய முதல் தீர்க்கதரிசியாக கர்த்தர் இந்த சாமுவேலை தெரிந்து கொண்டார். அன்னாளுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. அன்னாளுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்த அன்னாளுடைய ஜெபத்தின் மேல் கர்த்தர் கரிசனமாய் இறங்கி வந்தால் விசுவாசம், அன்னாளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. அண்ணா தைரியமா நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தார். நான் ஜெபித்து விட்டு வருகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது, நிச்சயமா எனக்கு பிள்ளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தால். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவர்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆண் பிள்ளை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தார் அந்த ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுப்பார், ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அன்னாளுக்கு செய்த அதே தேவன் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அன்னாளுக்கு செய்வாரே, உங்களுக்கு செய்யாமல் போவாரா? உங்கள் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிங்க, தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. நிறைய நேரங்களில் நம்ம பொருத்தனை பண்ணிடுவோம்.
நிறைய பொருத்தனைகள் பண்ணுவது உண்டு. அதுவும் பிள்ளை பாக்கிறதுக்கு நிறைய பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த பொருத்தனைக்கு நமக்கு லேட் ஆகும் பொழுது அப்படியே விட்டு விலகி போயிடுவோம். அன்னாள் தான் பண்ணின பொருத்தனையை சரியாய் நிறைவேற்றினாள். நாமளும் நடக்காமல் போனாலும் தாமதித்தாலும் நம் பொருத்தனையை கரெக்டாக செய்வோம். நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் அதில் சந்தேகமில்லாமல் தேவனிடத்தில் விசுவாசமாய் நீங்கள் காத்திருங்கள். ஐந்தாவது ஒரு விசுவாசியை நாம் பார்க்க போகிறோம். ஐந்தாவது நபர் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டொருளும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது கர்த்தரிலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அந்த சர்வாக தகனபிளை விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது, இந்த எலியாவுடைய காலங்களிலே ஆகாப் என்ற ஒரு ராஜா இருக்கிறான், எசபேல் என்ற ஒரு மனுஷி இருக்கிறார். இவங்க 2 பேரால இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு மிகுந்த துக்கம், மிகுந்த பிரச்சனை. ஓடி 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 ஒளிந்து வாழ்ந்து அவன் எப்படியாவது ராஜ்யத்தை கட்டுவதற்காக பிரயாசம். ஒரு நேரம் வரும் பொழுது 400 தீர்க்கதரிசிகள் இந்த ஆகாப்பினிடத்திலும் எசபேலிடத்தில் இருக்கிறார்கள். 400 தீர்க்கதரிசிகளும் பயங்கரமான மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் எல்லாரும் அழைத்து வந்து பலவிதமான செய்கைகளை செய்து காட்டுறார்கள். ஆனால் எலியா அமைதியாக நின்று கொண்டிருக்கிறான். எலியா அமைதியாக இருக்கும்போது எல்லாரும் எலியாவை பார்த்து ஏளனமாய் பேசுகிறார்கள். ஆனால் எலியாவுக்கு ஒரு டைம் கிடைச்ச உடனே, எங்கே உன்னுடைய கடவுள் தூங்கிட்டாரா அல்லது வேலைக்கு போயிருக்காரெல்லாம் இந்த எலியா கேட்பதை பார்க்க முடியும். ஆனால் அதே எலியா ஒரு பெரிய விசுவாசனா, இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணி கூப்பிட்டால் என் தேவன் இறங்கி வருவார் என்ற நம்பிக்கை எலியாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. எலியாவுடைய நம்பிக்கை, இன்றைக்கு நான் இப்பொழுது இந்த வேளையில எல்லாரும் கூடியிருக்கிற சூழ்நிலையில் நான் ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிட்டால் என் தேவன் இறங்கி வருவார், அவரால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட எல்லாரும் சூழ்ந்திருக்கும் பொழுது, எல்லா ஜனங்களும் இருக்கும் பொழுது, ஒட்டுமொத்த அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனை கூப்பிடும் பொழுது, அங்கே உண்டு பண்ணின அந்த பலிப்படத்தில் அங்கே உண்டு பண்ணியிருக்கிற அந்த விதமான சூழ்நிலைகளை நான் பார்க்கும் பொழுது, அதை பட்சிக்கிறதற்காக பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. விறகுகள் 12 கூட தண்ணிகள், 12 கற்கள், விறகுகள், அங்கே மேலே கொளுத்த கன்றை வைத்து எல்லாரும் எங்கெந்து அக்கினி வருது பார்ப்போம், உன் தேவன் இருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம் என்று எல்லாரும் கேட்கும். என் தேவன் இருக்கிறார், நான் கூப்பிட்டா வருவார் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த உடனே ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பரலோகத்தில் அக்கினி வந்து அவை எல்லாம் பச்சித்து அவைகள் எல்லாம் தண்ணீர் முதற்கொண்டு எல்லாவற்றும் அந்த இடத்தை வெறுமையாக்கி நக்கி போட்டது. அங்க இருக்க ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அப்பா எலியாவின் தேவன் பெரிய தேவன்பா, கூப்பிட்ட உடனே வரார். விசுவாசம் எலியாவுக்கு, என் தேவன் உயிருள்ளவர், கூப்பிட்டா வருவார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டா வருவார். எலியாவின் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்ம கூப்பிட்ட உடனே மருவத்தில் கொடுப்பார். அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் இருக்கணும். எலியாவுடைய நம்பிக்கை, நான் கூப்பிட்டால் கர்த்தர் வருவார். உங்கள் நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் கூப்பிட்டா வருவார், விசுவாசிக்கணும். ஆண்டவர் இப்போ ஜெபம் பண்ணா வருவார், இப்போ முழங்கால் போட்டால் வருவார், இப்போ வேதம் வாசித்தா வருவார், என் மத்தியில் வந்து என் ஜெபத்தை கேட்பார்னு விசுவாசிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி தான் இருக்குது, ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக அப்படி அல்ல. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் இறங்கி வாங்க, எல்லா ஜனங்கள் முன்பாக நீங்கள் வெளிப்படுங்க என்று கேட்கணும். எலியா அப்படி கேட்டான். எல்லாரும் கர்த்தர் தெய்வம் என்று அந்த தேவனை தொழுது கொண்டார்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அந்த விசுவாசோடு நீங்கள் அந்த செய்தியை கேளுங்க. எலியா உண்டு பண்ணி நான் பலிப்பீடத்தின் மத்தியில் ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே பலி செலுத்துறதுக்கு எல்லாம் ஏற்படுத்தின காரியங்களை மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்து அந்த பச்சித்து போட்ட வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறார். எலியாவின் தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நம்ம மத்தியில் இருக்கிறபடி அவர் பெரிய அற்புதம் செய்வார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லி விசுவாசிங்கள், ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஆபிரகாம் என்ற விசுவாசத்தை பார்த்தோம். 2வது எசேக்கியா ராஜா என்ற விசுவாசத்தை பார்த்தோம். 3வது சாத்ராக் மேஷாக் ஆபேத்துடைய விசுவாசத்தை பார்த்தோம். 4வது அன்னாளுடைய விசுவாசத்தை பார்த்தோம். 5வது எலியாவை விசுவாசத்தை பார்த்தோம். இந்த விசுவாசம் எல்லாம் சாதாரணமானதல்ல. இதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் வாசித்தால் மிகுந்த வியப்பாக இருக்கும். அந்த விசுவாசத்தின் மேல் நம்ம நம்பிக்கையாக இருப்போம். இவர்களை பார்க்கலாம் நம்மெல்லாம் பெரியவர்கள். ஏனென்றால் கண்டு விசுவாசங்களை காட்டிலும் காணாத விசுவாசங்கள் பாக்கியவான்கள். அவரெல்லாம் தேவனை கண்டு விசுவாசங்கள், நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். இவர்களை பார்க்கலாம் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையின்படி நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். கண்களை இப்படி சோமணும். நல்ல தெய்வமே, இந்த அருமையான நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வேளையிலே யாரெல்லாம் விசுவாச தொய்ந்து போயிருக்காங்களோ அந்த விசுவாசம் அவர்களுக்கு இப்பொழுது பெருகும்படி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தின் ஊற்று அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசம் ஒரு வரன், ஒரு கனி ஆண்டவரே, அது உம்முடைய பிள்ளைகளுக்குள் பெருகட்டும் அப்பா. விசுவாசம் மற்றவர்களாக, விசுவாசம் இல்லாமல் அவை விசுவாசத்தை வாழ்ந்திருக்க ஜனங்களை புதிதாக உயிர்ப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தால். இது நடக்காது கிடைக்காது என்று சொல்லுகிற ஜனத்தின் மத்தியிலே வாழ்வுடைய பிள்ளைகளை இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எழுப்பி பிரகாசிக்க கர்த்தரே கிருபை செய்வீராக. பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆபிரகாமுடைய விசுவாசம் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. அவனிடத்தில் நீ பேசுறது அவன் நம்பினான் ஆண்டவர், அது அவனுக்கு நீதியா இருந்தது. அவனை திரளாய் பெருக பண்ணினார் ஆண்டவரே. அதே போல எசேக்கியாவை பார்க்கிறோம். ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் மரண தருவாயிலே உம்மை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட்டான். அவனுக்கு மறுபடியும் 15 வருஷம் அதிகரித்து கொடுத்திருப்பா. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய விசுவாசம், நாங்கள் அந்த பரீட்சையை வணங்க மாட்டோம், எங்களை தப்பிக்கிற தேவன் வராமல் போலாம் என்று விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்துடைய நம்பிக்கையுள்ள வார்த்தையின் மேலே நீர் அதிகமாக கவனமாக இருந்து ஆண்டவரை 3வது நபர் மத்தியில் 4வது நபர் உலாவி அவர்களை விடுவித்தீர் ஆண்டவர். நமக்கு நன்றி சுவாமி. அன்னாளுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அன்னாளுக்கு இது கிடைக்காது என்று சொல்லி ஆண்டவரை எல்லாரும் துன்பப்படுத்தும் போது, பெண்ணினால் துன்பப்படுத்தும் போது கர்த்தருடைய பெயரை, அவருடைய பிள்ளைகளுடைய பெயரை வேதத்தில் எழுதி கொடுத்திருப்ப அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த விசுவாசத்தை எங்கள் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எலியாவின் விசுவாசம் பரலோகத்தில் அக்கினி இறங்கி வரும் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். அப்ப அந்த விசுவாசம் தருவீராக. ஜெபித்தால் நீ இறங்கி வருவீர், நம்பிக்கையோடு இருக்கிறோம், நீங்க செய்வீங்க என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த விசுவாசம் பெருகட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக இந்த வார்த்தையின் வழியாக கேட்கும் பொழுது விசுவாசமற்ற இந்த ஜனத்தின் மத்தியிலே விசுவாசம் உள்ள வார்த்தை இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், மகிமையை காண்பாய். உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற வண்ணமாக மகிமையை கண்டு உடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த தொலைக்காட்சி மேலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த தொலைக்காட்சியில் இந்த செய்தி கொடுக்குற நேரத்தில் திரையில் வருகிறதான ஃபோன் நம்பர், விலாசங்கள், சபை விலாசம் இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொண்டு யாரும் வேறு ஏதாவது சபைக்கு போகாமல் இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த பகுதியில் வியாசரப்பை பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம், ஃபோன் பண்ணி ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.